तमेव लोकशङ्करं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। मातामहमहाशैलं महस्तदपितामहं कारणं जगतां वन्दे कण्ठादुपरिवारणं। शरदिन्दुविकासिमन्दहासां स्फुरदिन्दीवरलोचनाभिरामाम् अरविन्दसमानसुन्दरास्याम् अरविन्दासनसुन्दरीमुपासे। वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सरतं पूर्णाय बोधात्मने। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये। विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विधुशेखरभारतीम्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। इह खलु सर्वेषामपि श्रेयस्साधनं धर्म एवेति असन्दिग्धम् अविपर्यस्तञ्च। स च धर्मः वेदेभ्य एवावगम्यत इति तयेव धर्मे परमं प्रमाणम्। अतः सदा अस्माकं सनातनधर्मरक्षणं तु श्रुतिरक्षणाधीनं भवति। महासमुद्रायमाणानाम् अतिगभीराणाम् ऐहिक आमुष्मिकसुखसाधनीभूतानाम् आम्नायानाम् अवनायकृतावताराणां मौनव्याख्याप्रकटितपरतत्त्वचिन्मूर्तिस्वरूपाणां जगद्गुरूणाम् अनन्तश्रीभूषितानां श्रीमदाद्यशङ्करभगवत्पादानां चरणनिर्णयोः मनसा साष्टाङ्गं प्रणिपत्य तेषां दिव्यपरम्परागतेभ्यः दक्षिणाम्नाय शृङ्गगिरि शारदापीठाधीश्वरेभ्यः जगद्गुरुभ्यः अनन्तश्रीभूषितभारतीतीर्थमहासन्निधानवर्येभ्यः एवं तत्करकमलसञ्जातेभ्यः जगद्गुरुभ्यः अनन्तश्रीभूषितविधुशेखरभारती सन्निधानवर्येभ्यः सविनयं सश्रद्धं साञ्जलिबन्धं सभक्त्युन्मेषं नमस्कारान् मनसा समर्पयामः। சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தியின் சொரூபமாய் விளங்கக்கூடிய ஜகத்குருவான ஸ்ரீமதாத்ய சங்கர பகவத்பாதரின் சரணாரவிந்தங்களை மனதால் நமஸ்கரித்து அவரது திவ்ய பரம்பரையில் வந்துள்ள தட்சிணாம்னாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டாதீஸ்வரராய் விளங்கக்கூடிய ஜகத்குரு அனந்தஸ்ரீபூஷித பாரதி தீர்த்த மகாசன்னிதானம் அவர்களின் மற்றும் அவரது கரகமல சஞ்சாத்தரான ஜகத்குரு அனந்தஸ்ரீபூஷித விதுஷேகர பாரதி சன்னிதானம் அவர்களின் திருவடி தாமரைகளுக்கு சிரந்தாழ்த்தி கரங்கூப்பி நமஸ்காரங்களை மனதால்
செலுத்தி அவர்களது ஆக்ஞானுசாரம் புண்ணியபூமி ஸ்ருங்கேரி என்கிற தலைப்பின் கீழ் குரு பரம்பரை, வேதநெறி, சனாதன தர்மத்தின் மகத்துவம், பாரத நாட்டின் அருமை, ரிஷிகளின் பெருமை, க்ஷேத்திரங்கள், தீர்த்தங்கள், புண்ணியபூமியாய் விளங்கக்கூடிய ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்தின் மகிமை, சங்கர பகவத்பாதரின் சரித்திரம், ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்துக்கும் ஸ்ரீமதாத்ய சங்கர பகவத்பாதருக்கும் உள்ள தொடர்பு, தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்தின் குரு பரம்பரை போன்ற பல விசாரங்களை சொற்பொழிவு தொடராக வாரந்தோறும் சனிக்கிழமையன்று ஆச்சாரியாளின் அனுகிரக பலத்தால் அனுபவிக்க இருக்கின்றோம். இது நன்கு நடக்க ஆச்சாரியாள் அருள் புரிய வேண்டும் என்று அவரது திருவடித் தாமரைகளை நமஸ்கரித்து பிரார்த்திக்கின்றோம். குருவின் மகிமையும் குரு பரம்பரையின் பெருமையும் அளவற்றது. அது சொல்லில் அடங்காதது. அல்பமதியால் சொல்ல முடியாது. ஒரு சாது புருஷர் சொல்கிறார், ஒரு கால் இந்த வையகத்தையே காகிதமாக செய்து இந்த வையகத்தில் உள்ள மரங்கள் அனைத்தையும் எழுத்தாணியாக்கி, அதாவது லேखனியாய் செய்து 7 கடல்களையும் மையாக்கி குருவின் வரலாறை, அவரது குணத்தை, அவரது மகிமையை எழுத முயன்றாலும் எழுத முடியாது என்று. காளிதாசர் அவருடைய ரகுவம்ச மகாகாவியத்தின் முதலாவது சர்க்கத்தில் சொல்கிறார், குவ சூரிய பிரபவோ வம்சः குவ சால்ப விஷயா மதிஹி திதீர்ஷுஹு துஸ்தரம் மோகாத் உடுபேனாஸ்மி சாகரம் அப்படின்னு. அதாவது சூரிய பகவான் கிட்டேந்து உதித்த அந்த வம்சம் எங்கே, அல்பமதியுடன் இருக்கக்கூடிய நான் எங்கே, இந்த வம்சத்தை பற்றி நான் ஏதாவது எழுதினேனே ஆனால் அது துஸ்தரமாக இருக்கக்கூடிய கடலை ஒரு சிறு தெப்பத்தின் வாயிலாக தாண்டுவதை போல் அப்படின்னு சொல்கிறார். அத்தகைய காளிதாசரே இவ்வாறு சொன்ன பிறகு நாம் எங்கே? குருவை பற்றி சொல்லப்போனால் நாமும் ஒரு பெருங்கடலை சிறு தெப்பத்தின் வாயிலாக தாண்டுவதைப் போல்தான் இருக்கும். ஆனாலும் ஜகத்குருவுடைய அனுகிரக பலத்தால் யதாமதி யதாசக்தி இந்த புண்ணிய பூமி ஸ்ருங்கேரி என்கிற தலைப்பின் அடியில் அநேக விசாரங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். இதில் பிழை ஏதேனும் இருந்தால் அதை ஆச்சாரியாள் மன்னித்து பொறுத்து காத்து அருளல் வேண்டும் என்பதாய் பிரார்த்தித்து கொண்டு தொடங்குகின்றோம். குரு அப்படிங்கக்கூடிய சப்தத்துக்கு அத்வய தாரகோபனிஷத் அப்படிங்கக்கூடிய ஒரு உபனிஷத்து அர்த்தத்தை இப்படி சொல்கிறது, குகாரஸ்த்வந்தகாரஸ்யாத் ருகாரஸ்தன் நிரோதகः அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயத்தே அப்படின்னு. கு அப்படின்னா அந்தகாரம், அதாவது இருள். ரு அப்படின்னா அந்த அந்தகாரத்தை நிரோதிக்கக்கூடிய சக்தி. அப்போது குருன்னா யார் அப்படின்னா, யார் ஒருவர் நமக்குள் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அப்படிங்கக்கூடிய அந்தகாரத்தை நீக்கி சுஜானம் அப்படிங்கக்கூடிய பிரகாசத்தை உண்டு பண்ணுறாரோ
அவர்தான் குரு. ஆதலால் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்று சொல்கின்றோம். ஆச்சாரியாள் அவரது பிரஷ்னோத்தர ரத்னமாலிகையில் கோ குருஹு என்ற கேள்விக்கு பதிலாக அதிகத தத்துவா சிஷ்யஹிதாய உத்யத சததம் என்று கூறுகின்றார்கள். யார் ஒருவர் தத்துவத்தை நன்கு உணர்ந்து சிஷ்யனுடைய ஹிதத்துக்காகவே இருக்கிறாரோ அவர்தான் குரு. அத்தகைய அந்த குரு நமக்கு ஞானோபதேசத்தை செய்கிறவராய் இருக்கிறார். பகவத்கீதையில் பகவான் சொல்றார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினா என்று. தத்துவதர்ஷிகளாய் விளங்கக்கூடிய ஞானிகள் நமக்கு ஞானோபதேசத்தை செய்வார்கள். அவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தை அடைய நாம் அவருக்கு சரணாகதி செய்ய வேண்டும். அவரிடத்தில் அந்தேவாசித்துவம் செய்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கேட்டு அதற்கு குருவின் வாயிலாக விடையை பெற்று வாழ்க்கையில் தெளிவு பெற வேண்டும். அந்த குருவுக்கு சுஷ்ரூஷை செய்து ஞானத்தை பெற வேண்டும். இப்படி நாம் அந்த ஞானத்தை பெற்றோமேயானால் அது நமக்கு வாழ்க்கையில் நிம்மதியை, நிறைவை, ஆனந்தத்தை அவசியமாக கொடுக்கும். அந்த குருவினிடத்தில் பக்தி வைப்பது நமக்கு ஸ்ரேயஸை அளிக்கும். ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் சொல்கிறது, யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹா அப்படின்னு. யாருக்கு பகவானிடத்தில் பக்தி இருக்கோ, அதே போல் குருவினிடத்தில் பக்தி இருக்கோ, அவருக்கு அந்த வேதாந்தத்துடைய அர்த்தம் அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்கிறது. ஆச்சாரியாலும் அவருடைய மோகமுத்கரம் அப்படிங்கக்கூடிய பஜகோவிந்த ஸ்தோத்திரத்தில் குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராத் அச்சிராத்பவ முக்தா சேந்திரியமானச நியமாதேவம் திரக்ஷ்யசி நிஜஹிருதயஸ்தம் தேவம் அப்படின்னு சொல்கிறார். யார் ஒருத்தர் குருவுடைய அந்த திருவடிகளில் அபரிமிதமான பக்தியோடு இருப்பாளோ அவளுக்கு அந்த நிஜ ஹிருதயத்தில் பிரகாசமானமாக இருக்கக்கூடிய பகவானுடைய அந்த பார்வை என்பது உண்டாகும். அந்த இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்கிறார். ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியாத் தெய்வ வித்யா விதித்தா சாதிஷ்டம் பிராபத்தத்து அப்படின்னு சாந்தோக்கியமும் சொல்கிறது. யார் ஒருவன் ஒரு ஆச்சாரியரை நாடுகின்றானோ அவன் அந்த பிரம்ம வித்யை அறிந்து கொள்வான். யாருக்கு ஆச்சாரியாள் இடத்திலிருந்து அந்த ஞானம் வருகிறதோ அவன் சந்திருப்தியுடன் இருப்பான். அந்த குருவினிடத்தில் இருந்து வந்த வித்யை அவனுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்கிறது. பாகவதமும் குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே அப்படின்னு சொல்கிறது. ஒரு குருவினுடைய அனுகிரகத்தால் தான் ஒரு புருஷன் பூர்ணமாகி அவன் அந்த பிரசாந்தத்துவத்தை அடைகிறான் என்று. இத்தகைய மகிமை உள்ள அந்த குருவின் தியானம், அந்த குருவின் ஸ்மரணை நமக்கு நிம்மதியை, நிறைவை, அளவற்ற ஆனந்தத்தை கொடுக்கும். இத்தனை மகிமை உள்ள குருவுக்கு நாம்
யாரையும் திருஷ்டாந்தமாக எடுத்துக்க முடியாது, எதையும் திருஷ்டாந்தமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சங்கர பகவத்பாதர் அவருடைய சதஸ்லோக்கியில் சொல்கிறார். திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டா திரிபுவன ஜடரே சத்குரோஹோ ஞானதாத்து ஸ்பர்ஷச்சேத் தத்ர கல்பியா ச நயதி யதோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம் ந ஸ்பர்ஷத்வம் ததாபி ஸ்ருதச்சரணயுகே சத்குரு ஸ்வீய சிஷ்யே ஸ்வீயம் சாமியம் விதத்தே பவதி நிருபமஹா தேனவா லௌகிகோபி அப்படின்னு. அப்பா, இந்த குருவுக்கு திருஷ்டாந்தமாக இந்த லோகத்தில் மட்டுமே இல்லை, 3 லோகத்திலையும் நாம் எதையும் எடுத்துக்க முடியாது. இந்த அண்டாண்ட பிண்டாண்ட பிரம்மாண்டத்தில் எதையும் நாம் இந்த குருவுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒருவேளை ஸ்பர்ஷமணியை நாம் உதாரணமாக எடுத்துட்டோமே ஆனால், ஸ்பர்ஷமணி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கல்லை, லோகத்தை ஸ்வர்ணமாக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஸ்பர்ஷமணி அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் அப்படின்னு. அந்த ஸ்பர்ஷமணி ஒரு சாதாரணமான கல்லையோ லோகத்தையோ தொட்டுதுன்னா அது ஸ்வர்ணமாகும். ஆனால் ஒரு ஸ்பர்ஷமணியால் இன்னொரு ஸ்பர்ஷமணியை உண்டு பண்ண முடியாது. ஆனால் ஒரு குரு எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அவர் இன்னொரு குருவையே உண்டு பண்ணக்கூடிய சக்தி உடையவர். எந்த ஒரு சிஷ்யன் அந்த குருவினிடத்தில் பக்தி பண்ணுறானோ, அவர்களிடத்தில் சரணாகதி பிரபத்தியோடு இருக்கானோ, அந்த சிஷ்யனுக்கு அவருடைய சாமியத்தையே குரு கொடுக்கிறார். அத்தகைய குருக்கு நாம் எதையுமே உதாரணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு தான் ஆச்சாரியால் சொல்கிறார். ஆதலால்தான் நாம் இந்த குரு பரம்பரையை பார்க்குறோம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்கிறோமே. சாக்ஷாத் பகவான் சதாசிவன் கிட்டேந்து ஆரம்பித்த இந்த குரு பரம்பரை சங்கர பகவத்பாதரை நடுநாயகமாக கொண்டு நாம் இன்று பார்க்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியாள் பரியந்தம் வந்திருக்கு. அப்படின்னா அதற்கு காரணம் ஒரு குரு இன்னொரு குருவை சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உடையவராக இருக்கிறது தான். அத்தகைய அந்த குரு பரம்பரையுடைய சிந்தனை நம் வாழ்க்கையை இனிமையாக்கும். தமிழ் மூதாட்டியாக இருக்கக்கூடிய அவ்வை சொல்கிறா, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனிலும் இனிது ஆதியை தொழுதல், அதனிலும் இனிது அறிவினில் சேர்தல், அதனிலும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படின்னு. அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது இனிது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லியிருக்கா. அப்படின்னா அப்போ அத்தகைய அவளுடைய ஸ்மரணை நமக்கு ஒரு இனிமையை கொடுக்காதா? அது கண்டிப்பாக கொடுக்கும். அந்த ஸ்மரணை நம்முடைய வாழ்க்கையை இன்பமயமாக பண்ணி, நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியத்தை தொடரத்துக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணி அது நமக்கு ஒரு தெளிவையும் கொடுத்துரும். திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் சொல்கிறார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு. குருவுடைய அந்த திவ்யமான திருமேனியை காண்பது, அவருடைய நாமத்தை சொல்வது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருடைய அந்த ரூபத்தை சிந்தனை செய்வது, தியானம் செய்வது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்னு சொல்லி திருமூலர் சொல்கிறார். மனச்சேன்னலக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார். நம்மளுடைய மனசு அந்த குருவுடைய சரணாம்போஜத்தில் லக்னம் ஆகலைன்னா வாழ்க்கையில் என்ன இருந்து என்ன பயன்? ஆதலால் நம்முடைய மனசு அவருடைய அந்த சரணாம்போஜத்தில் எப்பொழுதுமே இருக்கணும்.
நம்ம தட்சிணாம்நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்தினுடைய ஜீவன்முக்த சிக்காமணியாக இருந்த ஜகத்குரு அனந்த ஸ்ரீபூஷித சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவருடைய பாதாவலம்பன ஸ்துதியில் சொல்கிறார், ஸ்திதேனுகம்பா மகரந்த பூர்ணே ஜகத்குரோஹோ பாதசஹசிரபத்ரே கிமன்யதோ தாவசி சித்தபிருங்க பிரயாகி தத்ரைவ ரமஸ்வ நித்தியம் அப்படின்னு. அனுகம்பா அதாவது கருணை என்கிற மகரந்தம் நிறைந்த 1000 இதழ் தாமரை போன்று இருக்கக்கூடிய ஜகத்குருவின் பாதம் இருக்கும் பொழுது மனமென்னும் வண்டே, நீ எதற்காக அங்கிங்கு அலைகின்றாய்? அந்த ஜகத்குருவின் திவ்யமான பாதார விந்தங்களில் நீ இருந்து எப்பொழுதும் ஆனந்தத்தை பெறுவாயாக அப்படின்னு சொல்கிறார். அத்தகைய அந்த ஜகத்குருவுடைய திருவடி தாமரைகள் நமக்கு பேரருள் புரியட்டும் என்பதாய் பிரார்த்தித்து கொண்டு, வரும் தொடர்களில் குரு பரம்பரை, வேதநெறி, சனாதன தர்மம் முதலிய விஷயங்களை பார்ப்போமாக என்று கூறி விடை பெறுகிறோம். யஷிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்கலா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். நமாமி சங்கரம்